எடுத்துங்க, நீங்கள் விடுங்க, அரபு நாடுகளை விடுங்க, இந்தியாவே சரி எடுத்துங்க. இப்போ சரி சமயமாக என்ன நடக்குது? 50% வரி ஏற்றிருக்கான் இறக்குமதி. இதுவை அமெரிக்கா ஏற்றிருக்கானா இல்லையா? ஆமா அவன் சொன்ன காரணம் என்ன? நீ ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதை உலக சந்தையில் விற்கிற, அதுக்குன்னு சொல்லி இந்தியா வாங்கி இந்தியா விற்கல, அதானி அம்பானி வாங்கி தான் விற்கிறாங்க. அது தனி நபர்கள் தான் சம்பாதிக்கிறானுங்க, அது இந்தியாவுக்கு லாபம் இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவன் என்ன, அமெரிக்கா என்ன சொன்னான்? 50% ஏற்றினானா இல்லையா? இப்போ அதானி அம்பானி வாங்கி விற்கிறாங்க தனி இப்போ அவங்க அதை செய்கிறாங்கன்றது நம்ம மத்திய அரசுக்கு தெரியாதா? தெரியுமே, அவங்க தான் மத்திய அரசு. ஏங்க, மோடியுடைய வலதுகரம் இடதுகரம் அம்பானி. அதான் அப்புறம் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, இவங்களுடைய சப்போர்ட்டில் தானே அவங்க செய்கிறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ண அதுதான் சொல்கிறேன். ஆனால் அரசுக்கோ நாட்டுக்கோ நன்மைன்னா இல்லை, தனிநபர்களுக்கு நன்மை. அதனால பாஜகவுக்கு நன்மை இருக்கலாம், மோடிக்கு நன்மையாக இருக்கலாம், அமித்ஷாவுக்கு நன்மையாக இருக்கலாம். நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு எனக்கு நன்மை இருக்கா? இல்லையே. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்? அமெரிக்கா 50%க்கு மேலே வரி இறக்குமதியை நான் விலை உயர்த்துன்றான். அப்போ இந்தியாவுடைய ஏற்றுமதி அப்படியே தடுமாறுது. இப்போ என்ன ஒப்பந்தம் போடுறான் இந்தியா? நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமான ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. அப்போ அடிப்படை வச்சானா இல்லையா இந்தியாவை?